ஜனனி ஜென்ம சவிக்கியனாம் வர்த்தனை குலசம்பந்தம் பதவி பூர்வனால் நிக்கிறே ஜென்ம பத்திரிகா. அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பாலமுருகன் ஜோதிட நிலையம். இன்றைய தொகுப்பு பாத்தீங்கன்னா 12 ராசிக்குண்டான பலன்களை பார்க்கலாம். அதுல ஒவ்வொரு ராசிக்குண்டான தனித்தனியா ஒவ்வொரு ராசிக்குண்டான பலன்கள் நாம் பார்க்க போறோம். அதாவது 12 ராசியிலேயே முதன்மை ராசியா திகழக்கூடியது மேச ராசி. அதாவது ஒரு குழந்தை பிறந்த உடனே நாம பார்க்கக்கூடிய விஷயம் நட்சத்திரம், என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறாங்க, நட்சத்திர அடிப்படையில எந்த ராசியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அது பாத்தீங்கன்னா இப்போ மேசராசிக்காரர்களான குணாதிசயங்கள் எப்படின்னு பார்க்கலாங்க. 27 நட்சத்திரமும் 12 ராசிகளும் உள்ளடக்கியது இந்த ஜோதிட சாஸ்திரத்துல முக்கியமா வருதுங்க ஒரு மனிதனுக்கு உண்டானது. அதுலதான் ஏழரை சனி காலகட்டங்கள் எந்தெந்த ராசிக்கு வருது, குரு பயிற்சி எந்த ராசிக்கு வருது, ராகுகேது பயிற்சி எந்த ராசிக்கு வருதுன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதன் மூலியமா நம்ம நடந்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? அந்த மாதிரி பாருங்க. இப்ப மேசராசிக்காரரு பொதுவாவே அஸ்வினி பரணி கார்த்திகை 1ஆம் பாதம் வரைக்கும் மேசராசிக்கு உண்டானது. அதாவது ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம் 9 பாதம் கொண்டது ஒரு ராசிக்கு உண்டானது. அதுல பாத்தீங்கன்னா அஸ்வினி 4 பாதம், அஸ்வினி பரணி கார்த்திகை அப்படிங்கறத கார்த்திகை 1ஆம் பாதம் வரைக்கும் மேசராசிக்கு உண்டானது வருதுங்க. மேசராசிக்கு உண்டான குணாதிசயங்களை பத்தி பார்க்கலாம் கொஞ்சம். பொதுவாவே 12 ராசியில நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இந்த 5 பஞ்சபூதங்களை உள்ளடக்கியதா 12 ராசியில. அந்த ராசியில அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா மேசராசி நெருப்புக்கு உண்டான ராசியா வருதுங்க. நெருப்பு ராசி ஸ்திரம், சரம், சிரம், உபயம் அப்படின்னு ராசி வருது. சரராசி கொண்டதுதான் மேசராசி. சரராசியில பிறந்தவங்க உடனே குணாதிசயங்கள் மொத்தமா மேசராசி குணாதிசயங்கள் பார்க்கலாம். என்னைக்குமே மேசராசிக்காரரு ஒரு ஆளுமை வாய்ந்தவங்களா தான் இருப்பாங்க. பொதுவாவே மேசராசிக்காரர் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா தனக்குள்ள ஒரு ஆக்கத்தை ஊக்கத்தையும் வச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மேசராசிக்காரர் எப்பவுமே அடுத்தவங்க சொல்றத, அதாவது ஒரு 100 பேர் உட்கார்ந்து ஒரு விஷயத்த சொன்னாலும் சரின்னு கேட்டுக்குவாங்க. அந்த சரின்னு கேட்கிற மனத்தன்மை மனப்பக்குவம் அந்த மேசராசிக்காருக்கு என்னைக்குமே இருக்கும் அவங்களுடைய குணாதிசயங்கள் அடிப்படையில. அப்புறம் சரின்னு கேட்டாலும் அவங்களுடைய சிந்தனை மற்றும் அவங்களுடைய சமயோஜித புத்தி இதை வச்சுதான் பாத்தீங்கன்னா மேசராசிக்காரரு செயல்படுவாங்க. யார் சொல்றதையும் முழுசு கேட்டு செயல்படுத்த மாட்டாங்க என்னைக்குமே. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மேசராசிக்காரர் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா பொதுவாவே பாத்தீங்கன்னா அமைதியான குணங்களை கொண்டுதான் இருப்பாங்க. பேசக்கூடிய இடத்துல கம்பீரமா பேசக்கூடியதும் ஒரு ஆளுமை தன்மை நிறைஞ்சவங்களாத்தான் இருப்பாங்க. அதுக்கு அடுத்து இன்னொரு அவங்களுடைய மைனஸ் அப்படின்னு சொல்ல போனா பாத்தீங்கன்னா நிறைய முயற்சி எடுப்பாங்க. அதாவது ஒரு காரியத்துல வெற்றி அடையணும் அப்படின்னா நிறைய முயற்சி எடுப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பின்னடைவுகள் நோக்கிட்டா போறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அவங்க ராசிக்கு உண்டான குணாதிசயங்கள். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா என்னடா நம்மளால எதிரையும் வெற்றி அடைய முடியலையே அப்படிங்கிற சிந்தனை கூட அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா எதுல கடைசியில பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் போராடினாலும் அவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவங்க நினைச்சத அடைஞ்சிருவாங்க, வெற்றி அடைஞ்சிருவாங்கன்ற மாதிரிதான் வருது மேசராசிக்காரரு பொதுவாவே. அப்புறம் பாத்தீங்கன்னா மேசராசிக்காரர் பாத்தீங்கன்னா எதுலையுமே ஒரு சூதானமா நிதானமா செயல்படக்கூடியவங்க. அதாவது எந்த ஒரு காரியத்தையும் தீர்க்கமா முடிவு பண்ணி செயல்படுத்தக்கூடியவங்க மேசராசிக்காரரு. பொதுவாகவே இந்த 12 ராசிக்கு உண்டானது இந்த ஏழரை சனி ஆகட்டும், இந்த குரு பயிற்சி ஆகட்டும், இந்த ராகுகேது பயிற்சி ஆகட்டும் ஒரு ரவுண்ட் சுத்திட்டே தான் வரும். இதுல பாத்தீங்கன்னா மேசராசிக்காரரு பொதுவாகவே செவ்வாயோட வீட்டை ஆட்சி வீடா கொண்ட வீடு, செவ்வாய் ஆட்சி வீடா கொண்ட ராசிக்காரரா இருக்கிறாங்க. இந்த செவ்வாய் பூமி மண்ணுக்கு உண்டான காரகன். அப்படிங்கிறப்போ இந்த மேசராசிக்காரர் பாத்தீங்கன்னா பொதுவாகவே ஒரு பெரிய லெவல்ல முன்னேற்றம் இல்லாம ஒரு ரொம்பவுமே கீழ்த்தரமா இல்லாம ஒரு மீடியமான நடுநிலைமையா தான் இருப்பாங்க இந்த மேசராசிக்காரரு. அதாவது வீடு மண்மனை அமைப்புகள் சம்பந்தப்பட்ட செய்யும் நினைச்சாலும் அந்த செவ்வாய் ஆட்சி வீடா கொண்ட மேசராசி வீட்டுக்காரர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிரமப்பட்டாலும் அதுல வெற்றி அடைஞ்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வருதுங்க பொதுவாகவே மேசராசிக்காரரு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நட்சத்திர அடிப்படையில கொஞ்சம் வருது. அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரமே பாத்தீங்கன்னா பாதிப்புக்கு உண்டான நட்சத்திரமா வரல. அதனால பாத்தீங்கன்னா மேசராசிக்குண்டான பொதுவான பலன் ஆளுமை இருக்கும். பாத்தீங்கன்னா அவங்க சமயோஜித்த புத்தியில செயல்படுவாங்க. கொஞ்சம் பேர் சொன்னாலும் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதைத்தான் செய்வாங்க. அதனால இந்த யூடியூப் சேனல்ல அடுத்தடுத்து ராசி 12 ராசிக்குண்டான பலன்கள் வரப்போகுது. அதுக்கு ஃபர்ஸ்ட் மேசராசி பார்த்துருக்கிறோம், அடுத்தடுத்த ராசி வரும். அதனால நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, அடுத்தது உங்க நண்பர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க.